வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இந்த குறிப்பு மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். லக்னத்திற்கு 7ஆம் வீட்டின் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை செய்திருந்தால், அதாவது 7ஆம் வீட்டின் அதிபதி எந்த கிரகத்தோடு வேண்டுமானாலும் 2ஆம் வீட்டில் இருக்கலாம், 2ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கலாம், இல்லை 7ஆம் வீட்டின் அதிபதி லக்னாதிபதி வீட்டில் இருக்கலாம், லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கலாம். இப்படி அவர் எந்த வீட்டில் பரிவர்த்தனை செய்திருந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் என்பது கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் பரிவர்த்தனை என்பது ஒரு யோகமே ஒழிய தோஷம் அல்ல. எந்த கிரகம் வேண்டுமானாலும் எந்த கிரகத்தோடும் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். எந்த வீட்டின் அதிபதி வேண்டானாலும் எந்த வீட்டின் அதிபதியோடும் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். பரிவர்த்தனை என்பது யோகமே ஒழிய தோஷம் இல்லை. ஆனால் இந்த லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சரம் ராசியில் 7ஆம் வீடு சிரம் ராசிகளுக்கு 7ஆம் வீடு, அதாவது ஓயம் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த வீடுகளுக்கு பருவத்தின் யோகம் என்பது நான் சொல்வது பலன் கொடுக்காது. மற்ற சரம் வீடுகளுக்கும் இந்த நான் சொல்லும் அமைப்பு பொருந்தும். இந்த பரிவர்த்தனையில் 7ஆம் வீடு பரிவர்த்தனை இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில காலங்கள் திருமணம் தாமதமாகும். அதனால் திருமணம் என்பது தடை இருக்காது. ஆனால் திருமணம் என்பது மிக பிரமாதமாக இருக்கும். ஒரு பெண்ணிற்கு அழகான மாப்பிள்ளை அமையும். அவர் ராஜபோகமான வாழ்வு வாழ்வார். அதே நேரம் ஒரு ஆணாக இருந்தால் அழகான மனைவி அமைவார். அவர் ராஜபோகமான வாழ்க்கை வாழ்வார். அதனால் 7ஆம் வீட்டின் பரிவர்த்தனை என்பது சிறந்த அமைப்பை ஒழிய தோஷமில்லை, யோகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிவர்த்தனை என்பது கண்டிப்பாக தோஷம் அல்ல, யோகம். எந்த கிரகமும் எந்த கிரகத்தோடும் பரிவர்த்தனை செய்தால் யோகம் யோகம் யோகம். இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.